السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. இல்லாமல் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 28ஆம் நாளின் தராவீயை நிறைவேற்றியவர்களாக அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அவனால் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்கி அருள் புரிவானாங்க. அப்போது நேற்றுக்கு முந்தின நாள் மையத்து ரூஹு உடலிலிருந்து போய் மையத்தான் இருக்கிறது வரையும் பார்க்குறோம். அப்போ ஒரு மனிதன் மையத்தானதற்கு பின்னால் அவனினுடைய ரூஹு உடலை விட்டு சென்றதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நிகழ்வது நடப்பது எல்லாம் அந்த மையத்திற்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு தடவை வரலாறுகளிலே கூறப்படும் ஒரு மேன்மகனார் அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்நாளில் சிரித்ததே கிடையாது. தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட சிரித்ததில்லை. அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் சிரிக்க மாட்டாங்க. பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் சிரிக்கவே மாட்டாங்க. அவங்க மௌத்தாயாச்சு. மௌத்தானதுக்கப்புறம் மௌத்தை பார்க்கணுன்ட்டு எல்லாரும் வராங்க. அந்த மையத்தினுடைய நிலைமையில் அந்த முகம் சிரித்த வண்ணத்தோடு இருக்கிறது. மையத்தானதுக்கப்புறம் முகம் சிரித்த நிலைமையில் இருக்குது. எல்லாத்துக்கும் பார்த்துட்டு ஆச்சரியம். எந்த அளவுக்குன்னா அந்த முகத்தை பார்க்க பார்க்க பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு மக்கள்லாம் வந்துட்டாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள்லாம் நடக்கணும். ஜனாசாவை குளிப்பாட்டணும், அடுத்து அந்த மையத்தை தூக்கிட்டு போகணும், கபரில் அடக்கம் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறப்போ அந்த மையத்தினுடைய முகத்தை பார்த்தவொடனே யாருக்கும் அந்த மையத்துக்கிட்ட போய் அடுத்த வேலை செய்யணுங்கிற சிந்தனையே வரல. அந்த மையத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒரு முகத்தினுடைய மலர்ச்சியும் பிரகாசமும் முகத்தினுடைய சிரிப்பும் அமைந்திருந்தது. ஒரு கட்டத்தில் நேரம் கடக்க கடக்க மையத்து பேசியதாம், கத்திமூனி கத்திமூனி அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்தமிரூனி ஃபீ கபரி. ஏபா தூக்குங்க, சீக்கிரம் என்னை சீக்கிரம் தூக்கி செல்லுங்கள். இங்கே கேட்கலாம், மையத்தா இருந்தால் யாரும் பேச முடியாது இல்லையா, யாரும் பேசுறதுக்கான நிலைமை ஒன்றும் இருக்காது அப்படின்னு நம்ம கேட்கலாம். இது சில வழிமாறுகளினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த கராமத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு நிகழ்வு. சில வழிமாறுகள் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல அற்புதங்களை கொடுத்திருப்பான். அப்பேற்பட்ட நிகழ்வுகள்ல இது ஒன்று. அவங்க சொன்னாங்களா, கத்திமூனி கத்திமூனி, என்னை சீக்கிரம் அழைத்து செல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள். எங்க? கபூர்ல போய் அடக்குங்கன்னு சொல்றாங்க. சீக்கிரம் என்னை தூக்கிட்டு போங்க. காரணம் என்ன தெரியுமா? அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்தமிரூனி ஃபீ கபரி, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்காக வேண்டி என் கபரில் நின்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால என்ன சீக்கிரம் தூக்கிட்டு போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்க வைப்பதற்கு நான் பிரியப்படவில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நாம் இங்கே விளங்க வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லோர்களினுடைய ஜனாசாவில் கலப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் அந்த நசீபை தருவானாக. எத்தனையோ வழிமார்களினுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகள், மரணிக்கின்ற வேளையில் சய்யிதுனா இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த வேளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு முன்னால் நின்று சொல் மகனே சொல், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை பெருமானார் சொல்லி கொடுக்க எத்தனையோ மரணங்கள் நடந்திருக்கிறது. கலிமா சொல்லி மௌத்தாகிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம், அது ஒரு பெரிய ஒரு நசீபு. ஆனால் அந்த கலிமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்து நாம் மரணிப்பது என்பது அந்த மரணத்தை விடவும் உன்னதமான மரணம் எதுவும் இல்லை. அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானாக. அப்போ மரணித்ததற்கு பின்னால் இப்படியும் சில நிகழ்வுகள் நடக்கும். ஒரு தடவை ஹஸனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஃபக்கர்து லைலத்தன் ஃபில் மௌத்தி வல் கபரி. ஒரு நாள் நான் சிந்திச்சு பார்த்தேன், சும்மா நான் நினச்சி பார்த்தேன்,
எப்படி நான் மையத்தா இருக்கிற மாதிரியும் கபூரில் என்ன அடக்கம் பண்ணியிருக்கிற மாதிரியும் நான் நினச்சி பார்த்தேன். அப்போது என்ன ஆச்சு? அன்னி ஃபில் கபரி வல் அம்வாத்தி ஃபீல் நுஹூதிஹிம். அப்போ நான் கபூரில் இருக்கிறேன், என் கபருக்கு பக்கத்தில் பல கபராணிகள்லாம் இருக்கிறாங்க. என்னுடைய சிந்தனைகளில் அது புலப்படுகிறது, நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஒரு கட்டத்தில் நான் கேட்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அவங்களினுடைய அந்த விரிப்புகள், கபரிலே அவர்களினுடைய விரிப்புகள் எல்லாம் தோட்டமாக இருக்கிறது. அவர்களுடைய கபரிலே சுவனத்தினுடைய நறுமணம் வீசுகிறது. அவர்களுடைய கபர்கள் எல்லாம் ஒளிமயமானதாக பிரகாசமானதாக இருக்கிறது. நான் பார்த்துட்டு கேட்டேன், மன் ஹாவுலாய், நீங்கள்லாம் யாருப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபகீல் அலி, எனக்கு சொல்லப்பட்டது, ஹுமுல் முத்தீஊன், அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இன்றைக்கு கபரில் சுவனத்தில் இருப்பது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் கேட்டேன், குல்து ஃபைனல் முஅத்தபுன், சரி இவங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டவங்க, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படாதவங்க எங்கே அப்படின்னு நான் கேட்டேன். கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஃபகீல் அலி காரத் பிஹிமுல் அர்து ஃபீ ظுலுமாத்தில் வஹ்ஷா, இந்த பூமி இருக்கிறதே, இந்த கபர் இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறான முறையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த பூமியினுடைய இருள் நிறைந்த பகுதியில் இருக்கிறார்கள். இந்த அளவிற்குனா லா யரவுன வலா யுரவுன, அவர்களை நம்மளும் பார்க்க முடியாது, நம்மளையும் அவங்க பார்க்க மாட்டாங்க. நாமளும் அவங்கள பார்க்க முடியாது, அவங்களும் நம்மளை பார்க்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு கடுமையான இருளில் அல்லாஹ் அவர்களை வைத்திருக்கிறான். இந்த அளவிற்கு என்றால் சொல்லித் தருகிறார்கள், மன் கானத்தி துன்யா சிஜ்னுஹு கானல் கபரு ஃபர்ஜுஹு. ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் பொழுது, உலக வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு ஜெயில், சிறைச்சாலை போன்ற ஒரு மனுஷன் உலகத்தில் வாழ்றான் அப்படின்னா, உலகத்தில் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், அவன் நினைச்ச மாதிரி வாழ முடியாத ஒரு வாழ்க்கை, ஜெயில் வாழ்க்கைன்னு அப்படிதானே. அங்கே என்ன சொல்கிறாங்களோ அப்படி தான் இருக்கணும், அதை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இங்கே என்னன்னு சொல்லுவாங்க, ஜெயிலுன்னு சொல்லுவாங்க, சிறைச்சாலை. அங்கே என்ன சொல்கிறாங்களோ, இந்த நேரத்தில் தான் நீ சாப்பிடணும், அப்போ தான் சாப்பிடணும், இந்த நேரத்தில் தான் நீ வெளியே போகணும், அப்போ தான் வெளியே போகணும். இதுதான், இதுக்கு பேர் தான் சிறைச்சாலை. இப்போ இந்த உலகம் யாருக்கு சிறைச்சாலையை போன்று இருக்கிறதோ அவர்களுக்கு கபரு மிகவும் சந்தோஷமான நிலையில், விசாலமான நிலையில், மகிழ்ச்சிகரமான நிலையில் கபர் என்பது இருக்கும். மன் கானத்தி துன்யா ஃபரஜுஹு கானல் கபரு சிஜ்னுஹு. யாருக்கு இந்த உலகத்தில் விசாலமா மகிழ்ச்சியா தன் நினைச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு தன் நினைத்தது போன்ற வாழ்க்கை யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறாங்களோ கபர் அவங்களுக்கு சிறைச்சாலையை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அந்த கபர்வாசிகள் சொல்லுகிறார்களாம், ஒமன் கானத்தி துன்யா மா நாலு ஹலாவத்தல் வஸ்லி வராஹத்தல் வஜதி இல்லா பஅத முராரத்து தஅதி. நாங்கள் இந்த அளவுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் கபரில். எங்கே பார்த்தாலும் விசாலமான இடம், பார்ப்பதற்கு தோட்டங்கள் நிறைந்து கண்கள் எல்லாம் குளிர்ச்சியாகும் அளவிற்கு அல்லாஹ் கபரை வச்சிருக்கிறார் இல்லையா? இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் உலகத்தில் கசப்பான வாழ்க்கையை வாழ்ந்தோம். அப்படின்னா அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி சொன்னாங்களோ அப்படிதான் வாழ்ந்தோம். ஒரு சில கட்டத்தில் அவர்களுடைய கட்டளைகள், ஏவல்கள் எல்லாம் எங்களுக்கு கசப்பாக இருந்தது. நமக்கும் அப்படிதான் சில விஷயம் அல்லாஹ் ரசூல் நமக்கு கடமையாக்கி இருப்பாங்க, இதைத்தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை செய்யறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சிரமங்களை எல்லாம் பொறுத்து கொண்டதன் விளைவு இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம். எங்கள் கண்களை, நாங்கள் பார்வைகளை எல்லாம் சரியான முறையில் தாழ்த்தி கொண்டதன் விளைவு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கள் கபர் விசாலமானதாக இருக்கிறது. எங்களினுடைய மூக்கிற்கு நாங்கள் எதுவெல்லாம் ரப்பு, எதையெல்லாம் நீ சுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தானோ அதுபடி நாங்கள் உலகத்தில் வாழ்ந்தோம். இன்றைக்கு சுகுணத்தின் வாடையை நுகரும் நசீபை தந்திருக்கிறான். இதையெல்லாம் நாங்கள் உலகத்தில் வாழும்பொழுது எதைத்தான் நீ சாப்பிடணும்னு சொல்லியிருந்தானோ அதை மட்டும்தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு கபரில் சுகுணத்தின் உணவை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறான் அப்படின்னு யார் சொல்லுவா?
கபரில் இருக்கக்கூடிய கபர் வாசிகள் சொல்லுவதாக ஹசனுல் பஸரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் இது போன்ற நசீபை தந்தருள் புரிவானாக. இப்போ கபரில் ஒரு ஆளை போய் வச்சிடுறாங்க. ஒரு நீண்ட நிகழ்வு நான் சுருக்குகிறேன். ஒரு ஆளை வச்ச உடனே நமக்கு தெரிஞ்சதுதான், 2 மலக்கு வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, மர்ரபுக்க வமாதீனுக்க வமன் நபியுக்க அப்படின்லாம் கேட்பாங்க. என்னோட ரப்பு வந்து அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரசூல் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எல்லாம் பதில் சொல்லுவாங்க. பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா அல்லாஹ் சொல்லுவான், சதகதா அப்படின்னு அடியான் உண்மையை சொல்லிட்டான், அவனுக்கு வந்து கபரில் வந்து சுவனத்தினுடைய வாசலை திறந்து கொடுங்க, அவனுக்கு கபரில் வந்து எல்லாத்தையுமே அவனுக்கு லேசானதாக ஆக்கி கொடுங்க, கபரை வெளிச்சமானதாக ஆக்குங்க, சொர்க்க பூஞ்சோலையை ஆக்குங்க, இப்படின்னு யாருக்கு நல்லவங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும். ஒருவேளை கபரில் வைத்ததற்கு பின்னால் உலகத்தில் தாண்டோண்டித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், தான் இஷ்டத்துக்கு மனம் போன போக்கில் வாழ்ந்தவர்கள், அவங்கள்ட்ட அந்த 2 மலக்கு வருவாங்க. மர் ரப்புக ஹாஹா லா அதிரி. சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மையத்து சொல்லுமா, ஐயோ ஐயோ எனக்கு தெரியலையே. ஒமா தீனுக்க ஹாஹா லா அதிரி. ஐயோ எனக்கு தெரியாதே அப்படின்னு அந்த மையத்து கதரும். எப்படி கேள்வி கேட்டு முடிச்சிருவாங்க. ஒவ்வொரு கபரிலே வைக்கப்பட்ட மையத்தினுடைய முன்னிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கண்ணால் பார்க்கும் வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும். கண்ணால் காமிச்சு சொல்லுவாங்களா, இவங்க யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. காமிச்சு தான் கேட்பாங்க. நல்லோர்கள் ஹாதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லிடுவாங்க. நல்லோர்களாக இல்லாதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததுக்கு அப்புறமும் கூட யாருன்னு விளங்கான சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் வாயில வராது. அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் கொடுத்துருவான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவானாம், கதப அப்தி ஃபஃபரிஷு லஹு மினன் நார் வ அல்பிசுஹு மினன் நார் வஃப்தஹு லஹு பாபன் இலன் நார். என்னுடைய அடிமை போய் சொல்லிட்டான், நரகத்தின் கதவுகளை திறந்து விடுங்கள், நரகத்தின் ஆடைகளை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய எல்லா விதமான குடிபானங்களையும் பருக கொடுங்கள் எல்லாம் சொல்லிட்டு நரகத்தோட சூட்டை ஃபுல்லாக எனக்கு கபரு பக்கம் அப்படி திருப்பி விட்டுருங்க. இப்போ நம்ம பைப்பு கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பைப்பு தண்ணி கொடுத்தா அந்த பைப்பில் அப்படி தண்ணி போகும். இப்போ நரகத்திற்கும் ஒரு அதாபு செய்யப்படக்கூடிய ஒரு மனிதனின் கபருக்கும் மத்தியில் ஒரு கனெக்ஷன் போகும். நரகத்தினுடைய சூடு அந்த கபரினுடைய அந்த வேதனையை வாட்டி வதைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் கேட்பாங்களாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, ஒரு கெட்ட ஒரு கேடு கெட்ட பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு நிலைமையில ஒரு தோற்றத்தோட வந்து ஒருத்தர் பக்கத்தில் உட்காருவார். இந்த மையத்து இந்த கபரில் இருக்கவர் கேட்பாராம், மன்னன்ட்ட நீ யாருப்பா அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த கெட்ட தோற்றத்தில் பார்ப்பதற்கு பயங்கரமான கொடூரமான முறையில் இருக்கக்கூடிய இந்த தோற்றத்தில் இருக்கிறது சொல்லுமா, ஆனால் அமலுக்கல் ஹபீஃபு ஸய்யிஇ ஃபீ தாரி துன்யா. நான் யாருன்னு தெரியுதா, இந்த உலகத்தில் வாழும்போது பாவம் செஞ்சியே, இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் ரசூல் சொன்னதுக்கெல்லாம் மாற்றமாக செஞ்சியே, இதெல்லாம் செய்யக்கூடாது, நாங்களும் அதை எல்லாத்தையும் செஞ்ச இல்லையா, நீ செஞ்ச பாவம் தான் இன்னைக்கு ஒரு தோற்றமாக நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன், கியாமத்து வரைக்கும் நாமும் உன்னை வேதனைப்படுத்துவேன் அப்படின்னு நாம செஞ்ச பாவத்தை ஒரு உருவமாக்கிக்கிட்டு நல்லா பக்கத்தில் உட்கார வச்சிருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் இது போன்ற நிலைமையிலிருந்து பாதுகாப்பானாக, விளங்கக்கூடிய நசீபையும் தந்தரல் புரிவானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.